கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு. தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் சபை தலைவர் சமீல் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள், பிரபல நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலசங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜோதிடர்களின் ஒற்றுமையே இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர், இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்டன், தலைமுறைகளாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனிநல வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முத்துகவுண்டன் புதூர் ஊராட்சி தலைவர் VP கந்தவேல், திரைப்பட இயக்குனர் விஜய் ஸ்ரீ, வழக்கறிஞர் காசிமாயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் கௌரவ தலைவர் காளிதாஸ், செயலாளர் சுரேஷ், பொருளாளர் கவிராஜ் குருசாமி, அத்தானி ஆனந்தன், தஞ்சை முருகன், சங்ககிரி செந்தில்குமார், கணேசன் பார்த்திபன் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள் திங்களூர் சிவகுமார், தனபால், மங்களபுரம் செந்தில்குமார், ஒருவந்தூர் சிவகுமார், கோவை சின்னதுரை, சாய் செந்தில், ஸ்ரீ சாய் சரவணா, கிருஷ்ணன் பெரியசாமி, தங்கதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் உங்கள் பிரசன்ன மணிகண்டன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் MNCR பேலஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக, அதாவது நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் ஆன்மீக உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது உண்மையாலுமே சொல்கிறேங்க, நாங்கள் நினச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி இல்லை பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜனநாயகம், எங்கள் மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம், இந்த ஜாதகங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நலவாரியங்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் இந்த கலையை, ஜோதிட கலையை ஒரு கல்லூரியாக மாவட்ட வாரியாக அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி பெருசாக ஆக்கணும். அதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.